ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி மசாலா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு கப் பச்சை பட்டாணி நல்லா உரித்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகும் சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வடை போகிற வரையும். பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்தா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை பட்டாணி சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது. உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பச்சை பட்டாணி மசாலா. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.